கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஸ்காட் கல்லூரி அருகே உள்ள பிளசன்ட் நகரில் வசித்து வருபவர் கலைக்குமார். இவர் நெல்லையில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டில் கடந்த 7ஆம் தேதி வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 90 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் பஞ்சாப் ஆகிய 3 மாநிலங்களில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கேரள மாநிலம் பாலராமபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆதித் கோபன் என்ற முத்துகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது. மேலும் தனிப்படை போலீசார் குற்றவாளியை தேடிய நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் முத்துகிருஷ்ணன் தலைமறைவாகியிருப்பது தெரியவந்தது. உடனே பஞ்சாப் தனிப்படை போலீசார் பதுங்கியிருந்த குற்றவாளி முத்துகிருஷ்ணனை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து திருட்டு நகைகள் 90 சவரன் மற்றும் ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.